ஏத்தாதீங்க, அவர்கிட்ட விட்டுருங்க. எனக்கு இந்த பாரம் தேவையில்லை, இந்த எனக்கு குழப்பம் எனக்கு தேவையில்லை, அவர்கிட்ட இறக்கி வச்சிருங்க. உங்க இருதயத்துல எந்த பாரத்தையும் ஏத்தாதீங்க. இருதயத்துக்குள்ள ஏசப்பா மட்டும்தான் இருக்கணும், அவருடைய அன்பு மட்டும்தான் இருக்கணும், அவருடைய சத்தியம் மட்டும்தான் இருக்கணும். வேற எதுவுமே இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது. வேற எந்த கோபம், வைராக்கிய, பகை, கசப்பு எதுவும் இருக்கக்கூடாது. மன்னிங்க. தேவன் இறங்கி அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். இருதயத்துக்குள்ள ஏசப்பா மட்டும் ஏத்துக்கீங்க. எல்லா பாரத்தையும் இந்த நாள்ல இறக்கி வைங்க, அவர் சமூகத்துல இறக்கி வைங்க. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், நம்மளுடைய சுமை தாங்கி அவர் அற்புதம் செய்வார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். ஒரு கரம் வரும், உங்களை தொடும். அந்த கடம் உங்க கண்ணீரை துடைக்கிற கரம் ஆவியானவர் இந்த நாள்ல கூட ஏசப்பா ஒரு பிள்ளைகளும் பாரமா இருக்கக்கூடாது, ஒரு பிள்ளைகளும் துக்கமா இருக்கக்கூடாது, ஒரு பிள்ளைகளும் கஷ்டமா இருக்கக்கூடாது, ஒரு பிள்ளைகளும் வேதனையா இருக்கக்கூடாது. என் தேவன் வரும்போது, அந்த இருதயத்துக்குள்ள வரும்போது, ஒண்ணுமே இல்லைனா கூட, கையில ₹1 இல்லைனா கூட அது சந்தோஷமா இருக்கும், அது நிம்மதியா இருக்கும். என் அப்பா என் கூட இருக்கிறான்ற தைரியம் இருக்கும். என் தேவனே அப்பா, அந்த பலத்தை இந்த நாள்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே, நீங்க கொடுத்து நடத்துங்க ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம். என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேனையா? என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேனையா? உம்மை விட்டா இந்த உலகில், உம்மை விட்டா இந்த உலகில் யாரும் இல்லை என் ஏசையா, யாரும் இல்லை என் ஏசையா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே இயேசுவண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே. இயேசு இரக்கத்தில் இறைவனவர், மனதுருக்கத்தில் மன்னனவர். இயேசு இரக்கத்தில் இறைவனவர், மனதுருக்கத்தில் மன்னனவர். ஏழையின் இதயமவர், ஏழையின் இதயமவர். உன் வேதனையை அறிந்திடுவார், உன் கண்ணீரை துடைத்திடுவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, நெஞ்சமே நீ இயேசுவண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே. உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார். உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார். நீ கலங்காதே, திகையாதே, நீ கலங்காதே, திகையாதே. இயேசு நானே உன் பரிகாரி, ஏழைகளின் உபகாரி. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே. ஆமாண்டவரே,
இந்த நாளை சப்பா ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் இதே ஒரு காரணத்துக்காக. ஆனா என் தேவன் சொல்றா, நெஞ்சமே நீ கலங்காதே, நீ கலங்காதே, உன் கண்ணீரை நான் காண்ற மகளே, உன் கண்ணீரை நான் துடைக்கிற ஆண்டவரே, உன் அனுதினமும் நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட ஏசப்பா மெய்யாகவே ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பா நீங்க நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேதனையை எனக்கு யாரு ஆத்துவாங்க, எனக்குன்னு யாரு இருக்காங்க, என்னை ஆறுதல் படுத்த யாரு இருக்காங்க என்று சொல்லி இதை நான் எப்படி நடத்துவேன், அதை எப்படி நடத்துவேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிற ஏன் அழற மகளே, எதுக்கு நீ கண்ணீர் வடிக்கிற, எதுக்கு நீ குழம்பி போற, எதுக்கு நீ கஷ்டப்படுற, உனக்காகத்தானே என்னுடைய என்னுடைய கைகள்ல ஆணியை அடித்தார்களே சப்பா. இந்த நாள் அந்த கரங்களை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணீர் துடைக்கிறீங்க துடைக்கிறீங்க. தேவ கரம், தேவ கரம் அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், உன்னை கண்மணி போல பாதுகாக்கிறார், உன்னை மூடி உள்ளார், உன்னை பத்திரமாக சூழ்ந்து உள்ளார், உன்னை சூழ்ந்து உள்ளார், உங்களை சூழ்ந்து உள்ளார் தேவன் ஆவியானவர். அப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க நேசிக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க ஒருவரையும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே, நிச்சயம் நீங்க மாத்துவீங்க ஆண்டவரே. நிச்சயம் இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த உபத்திரவம் இது இப்படியே இருக்காது. ஒரு நொடி பொழுதும் ஆண்டவர், ஒரு நொடி பொழுது போதும் ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் அப்பா. இந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில கத்த நிச்சயமா ஜெயத்தை, உயர்வை, வெற்றியை நீங்க காண செய்வீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க ஆண்டவரே இருக்கீங்களா அப்பா, எங்களோடு கூட நீங்க வழி நடத்துறீங்களா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்யறீங்க ஆண்டவரே, அதை எப்படி எங்களால சொல்ல முடியும் அப்பா. அப்பா தகுதியே இல்லை, எங்களுக்கு தகுதியே இல்லை சாமி. என் தேவன் அப்பா குப்பையில இருந்து எடுத்து உயர்த்துற தேவன் ஆண்டவரு, அவர் கோபுரத்துல இருந்து எடுத்து உயர்த்துற தேவன் அல்ல, குப்பையில இருந்து எடுத்துற தேவன் ஆண்டவரு. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரு, உமை துதிக்கிறோம் அப்பா, உமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி நன்றி ஆண்டவரு. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனாம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனாம். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். இம்மட்டுமா எங்கள் நடத்தின அதற்காய் நன்றி எசப்பா. கர்த்தாவின் நாளில் கூட அப்பா அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்க போறீங்க அப்பா. அவங்க ஒரு சாட்சிகளாக நிறுத்த போறீங்க. கர்த்தருக்குள்ள நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. இந்த வார்த்தையின் பகுதி கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. முடிவு மட்டும் ஆண்டவருடைய கரம் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஏசுமுள்ள வேண்டுகொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். உட்காரலாம்.
ஒரு சில ஜப குறிப்புகள் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து ஒருமித்து ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஒரு குழந்தைக்கு வந்து அவ பேர் மகா, எனக்கு அக்கா தான் வேணும். குழந்தை பேர் வந்து அதிமகிழ். குழந்தை பிறந்த நான் முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்துங்களாம் சொல்லியிருக்கிறேன். குழந்தை பிறந்த 2 மாதத்துலேயே வந்து குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. 2 ஹோல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஹார்ட்டோட அந்த குழாவே வந்து ஷேப்பே மாறி போயிருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. பாண்டிச்சேரியில் கூப்பிட்டு போனாங்க. அவங்க வந்து 3 மாதம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு டவுட்டாக இருக்கலாம், அவங்க தெளிவாக எதுவுமே சொல்ல, நீங்கள் போங்க 3 மாதம் கழித்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னை கூப்பிட்டு போட்டால் ட்ரிபிள் எம்என் ஹாஸ்பிட்டலில் தான் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் வந்து இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது இந்த குழந்தைக்கு. இந்த இந்த குழந்தைக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக இருந்திருக்குது. இந்த குழந்தைக்கு மட்டும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்குது அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாங்களாம். அவர் சொன்னார், 90% நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். 6 லட்சம் ஆகும் அந்த ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தைய நீ தான் கூப்பிட்டு போயிட்டு சேர்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தை பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்டு அந்த குழந்தை இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறாரு, உயிரோடு வச்சுட்டு இருக்காரு. எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனாங்க அங்கெல்லாம் வந்து கை வைக்கிறதுக்கு அவங்க பயந்துட்டாங்க. எங்களால் பண்ண முடியாது, எங்களால் பண்ண முடியாது. அப்போலோவில் கூட சொல்லிட்டாங்க எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எம்ஜிஎம்ல சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து அந்த டாக்டரை கொடுத்து அவர் சொல்ல வச்சிருக்காரு. அந்த மகள் வந்துன்னா அவளுக்கு வந்து ஆண்டவரை ரொம்ப விசுவாசிக்கிற மகள் அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கவனிங்க கவனிங்க எண்ணெய் சதறக்கூடாது. அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா வந்து இதில் இருக்கிற பொண்ணு. ஆனால் ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு. அங்கே இருக்கும் போது நல்லா ஜெபம் பண்ணும், விசுவாசிக்கும், பாஸ்டிங் போடும், ப்ரேயர் பண்ணும், எல்லாமே பண்ணும். ஒரு சூழ்நிலை இப்போ அவங்க அப்பா அம்மா கூட பேசுறது கிடையாது. ஆனால் இப்போ வரைக்குமே சொல்கிறா, ஆண்டவர் வந்து என் குழந்தைய காப்பாற்றி கொடுப்பாரு. அவர் தான் இதில் இருக்கிற பொண்ணுங்க அவ்வளோ விசுவாசமாக பேசுது, ஆண்டவர் கொடுப்பாரு எனக்கு அந்த குழந்தையன்னு அவ்வளோ வைராக்கியமாக பேசுது. அந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாராவது ஜாம் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்க.
ஜெபம் பண்ணிக்கங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தான் இவ்வளோ மாத்திட்டு இருக்காரு. ஜெபத்தை கேட்டு தான் அந்த குழந்தைக்கு இவ்வளோ ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. அது நல்லாவே தெரியுது. அடுத்ததா வந்து சிறு பிள்ளைங்க, நம்ம சர்ச்சில் இருக்கட்டும் இல்லை எங்கே வெளில இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பிசாசு வந்து கடைசி காலத்துல வந்து இந்த சின்ன பசங்கிட்ட தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவானாம். ஏன்னா அதுங்க சின்ன வயசுலேருந்து வளருதுங்கல்ல, அதுங்களுக்கு இந்த ஆசை அந்த ஆசை காட்டி அப்படின்னு டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பசங்க சின்ன வயசுலேருந்து எப்படி வளருதோ அதான் பெரியவாகும் போது அது இருக்கும். அப்போ இந்த சின்ன வயசில் அந்த பசங்களை வந்து டைவர்ட் பண்ணிட்டா அதுங்க ஈஸியாக வந்து வழி விலகி போயிடுங்கள்ல. அதனால வந்து பிசாசு வந்து சின்ன பசங்கள் தான் ரொம்ப வந்து கண்ணு வைப்பானா. சின்ன பசங்களுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட சிறு பிள்ளைகளை கூட ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. அப்பா எங்கள் சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளும் கூட அப்போ ஒப்பு கொடுக்குறோம். எல்லா சிறு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி. அந்த பிசாசன் ஒரு நாளும் சிறு பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவர் அவங்கள வழி விலகி போகாத செய்யாதபடிக்கு தேவாவியானவர் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த ஒரு ஆண்டவரே ஃபோனுக்கு ஆண்டவர் அடிக்ட் ஆகி அந்த ஒரு தப்பான வீடியோவை பார்த்துட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைங்க கூட கொண்டுட்டு ஆண்டவர் இந்த மாதிரி தவறான செயலை ஈடுபடுறாங்களே ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உடைய கருத்துல ஒப்பொடுக்கிற சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சபைக்கு கீழ்ப்படிந்து ஒழுக்கமாக வளரணும் சாமி. எந்த ஒரு இச்சையும் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இச்சையை கொடுக்கிற ஆவிகளை இயேசுவி நாமத்தினால முறியடித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே எந்த ஒரு பொல்லாத சிந்தை எந்த ஒரு பொல்லாத எண்ணங்கள் வராதபடிக்கு அந்த சிந்தனை கொடுக்கிற எல்லா அசுத்த கிரியைகளை இயேசுவி நாமத்தினால நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆவியானவரே. பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. நீங்க தொடுங்க ஆண்டவரே. அவங்க எல்லாம் ஆண்டவரே உடைய வார்த்தையில உடைய சத்தியத்துல ஆண்டவரே அவங்க வளரணும் ஆண்டவரே. உடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்க அப்படியே நடத்த போது நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்து சபை விசுவாசிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம சர்ச்சில் இருக்கிற பிலீவர்ஸ்க்காக. நாங்களாம் ரட்சிக்கப்பட்டு புதுசாக வந்தப்பெல்லாம் எங்கள் பங்கம் பங்காளி எங்கள் சித்தப்பன் பெரியப்பன் எல்லாருமே எங்களை என்ன பண்ணிட்டாங்க, ஒதுக்கி தள்ளிட்டாங்க. ஏன்னா இவங்க கிறிஸ்டியனில் போயிட்டாங்க, உங்களுக்கு நாங்கள் ஆமேன். அப்போது இதில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயமாவது நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம நிச்சயமாக எங்கே போக முடியாது, பரலோகம் போக முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போது இதில் இருக்கிற வந்து விபச்சாரம் வேசித்தனை இது கூட பகலாம் ஒரு கோவப்படுறதுலாம் ஒரு பாவமாங்க, இதெல்லாம் அது கூட சேர்த்து வச்சிருக்காரே நமக்கு தோணுது. ஆனால் அவர் பார்வைக்கு என்ன இருக்குது, அது எல்லாமே வந்து ஒன்றா தான் இருக்குது போல். அப்போ நம்ம வந்து பகைகள் விரோதங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் இருக்கிற ஒன்று பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பரலோகம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நாங்கள் வந்து ஐயா வந்து
எங்களை வெள்ளிக்கிழமை வந்துட்டு சென்னைக்கு கூப்பிட்டு போனாங்க, டிபிஎம் சர்ச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு இங்கேருந்து போகிற வரைக்கும் எனக்கு வந்து டபுள் மைண்டடாக இருந்தது. நம்ம என்னடா சர்ச்சை விட்டுட்டு போகிறோமோ, ப்ரேயர் இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி யோசனை இருந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ணேன், நான் ஏசப்பிட்ட ஜோம் பண்ணேன். ஏசப்பா உங்கள் சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்கூடாதுப்பா, உங்கள் சித்தனா நான் போகிறேன்ப்பா அப்படின்ட்டு. நான் அம்மாவை சொன்னாங்க, நீ ப்ரேயர் பண்ணுமான்னு சொல்லிட்டு. அப்படி ஆண்டவர் சித்தலைன்னா ஏதோ தடை வந்துடும், இல்லைனா ஆண்டவர் சித்தம் தான் அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு போனோம். ஆனால் அங்கே போயிட்ட பிறகு தான் தெரியுது நிறைய விஷயங்கள். அப்போ தான் அவர் கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர். நான் அவ்வளோ கிறிஸ்தவர்களை ஒன்றா சேர்ந்து என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பேர் அந்த சபைக்குள்ளே நாங்கள் நானும் ஐஸ்வர்யம் முன்னாடி நடந்துட்டு போகிறோம். போக போக இந்த இந்த கால்லேருந்து தலைக்கு கிர்ன்னு ஒன்று ஏறிச்சுங்க. அது தேவனுடைய அவ அக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுக்கா, அங்கேயே அபிஷேக நரம்புணம் போல இருக்குது. எங்க வாசப்படியிலே ஒரு அந்த ரோட்டாண்டி சபைக்குள்ள வரும்போது இந்த கால் எடுத்து வைக்கும் போதே தேவனுடைய பிரசன்னம் எப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. அந்த சபையை பார்க்கும் போது எல்லாம் ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டு அப்படியே பரலோகத்தை பார்க்குற மாதிரி என்ன பண்றாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க விஷயம் என்ன தோணுச்சுன்னா, நம்ம பெண்கள்னாலே நமக்கு என்ன பண்ண, நல்ல விதவிதமான ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். விதவிதமாக நம்ம ட்ரெஸ் போடணும், நிறைய நம்ம நகைகள் போடணும் அப்படின்ட்டு இப்போ வரைக்குமே நமக்கு அந்த ஆசை என்ன பண்ணுது, பெண்களை விட்டு அந்த ஆசை போகவே போகாது. அங்கெல்லாம் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, கம்பல் போடல, வளையல் போடல, எதுவும் போடல, வெறும் ஒயிட் சாரி கட்ட உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்ல அவங்களாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க என்ன சொன்னாலும், ஆண்டவருக்காக அதெல்லாம் விட்டு உட்காரது எவ்வளோ பெரிய விஷயங்க. நம்மளால இருக்க முடியுதா? நம்மளால இருக்க முடியாது. சின்ன சின்ன வயசு பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பொண்ணுக்கெல்லாம் காதே குத்தலைங்க, காதே குத்தல. அப்போ வந்து அவங்கள நகை வாங்க முடியாதா, அவங்களால ட்ரெஸ் வாங்க முடியாதா? ஆனா அதை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க குப்பணத்துக்கு போட்டாங்க, குப்பணத்துக்கு போட்டாங்க. அப்ப அதை பார்க்கும்போது ஏசப்பா நான் சொன்னது, நான்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, இவங்க முன்னாடிலாம் நான் அதெல்லாம் காட்டுறதுக்கு கூட்டு போனாரு கூட எனக்கு தெரியல, இவங்க முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாது, நான்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றாரு, புரிய வைக்கிறாரு. பணக்காரன் ஏழன்ற வித்தியாசம் கிடையாது, ஒரு மாதிரி வித்தியாசமான பார்வை கிடையாது, யாரும் யாரைய பார்த்து முறுக்கிட்டு போல. அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, அந்தந்த ஊழியத்தை அவ்வளோ கரெக்டாக செய்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அடிச்சுப்போம், நமக்கு சண்டை வந்துடும். அங்கே வந்து அழகாக அந்தந்த ஊழியத்தை அவங்கவுங்க நிறைய விஷயம் கற்றுக்கணும். நம்ம அவ்வளோ அழகாக அவங்க செய்கிறாங்க, இறங்கி செய்கிறாங்க. எவ்வளோ லட்சாதிபதி கூட என்ன பண்ணுறாங்க, இறம்பி செருப்பை வாங்கி வைக்கிறாங்க, நம்ம காலில் போட்டிருக்க செருப்பை வாங்கி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் என் வாழ்க்கையில் இவ்வளோ கிறிஸ்டின்ஸும் ஒன்றா சேர்ந்து நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஆளுங்க இவ்வளோ பேர் இருக்காங்களா, இவ்வளோ பெரிய சர்ச் இருக்கா, ஏக்கர் கணக்கில் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லினாச்சுன்னா ரொம்பவே அது வந்து நான் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தேன். ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் என்னை யார் கூட்டு போய் காட்டுப்பாங்க, உங்களை கூட யாருன்னா கூட்டு போகல, என்னை யார் கூட்டு போய் காட்டுவாங்க? ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அந்த இடத்துல என்னை கூட்டு போய் காட்டுறதுக்கு அதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். அவங்க ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க, என்ன வேணால் சொல்லலாங்க. ஒரு வயசு பொண்ணுலாம் வந்து நமக்கு இந்த மேக்கப் பண்ணிக்கணும், இந்த ஃபவுண்டேஷன் போடணும், இந்த பொண்ணுங்களா தெரிஞ்சு நமக்கு நிறைய இந்த ஹேர் கட் பண்ணணும், இந்த இப்படி பண்ணணும், இந்த ட்ரெஸ் பண்ணணும், இந்த செப்பல் போடணும், இந்த ஜுவல்லரி போடணும், இந்த மேட்சிங்காக பண்ணணும். இப்போ வரைக்கும் எனக்கும் அந்த ஆசை இருக்குல்ல, ஆனால் அந்த பொண்ணுங்களுக்குலாம் அந்த ஆசையே இல்லை. ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு அவ்வளோ அழகாக எதுவுமே இல்லாமல் நிற்கிறாங்கங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம நாளில் கூட வைராக்கியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோப்பு 3வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோப்பு 3:16. ம் 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 ஆமீன். அப்போ யாருக்கிட்ட இந்த வைராக்கியம் விரோதம் இருக்குதோ அவங்க கிட்ட வந்து என்ன இருக்கு, சகல துர்ச்செய்கைகளும் எல்லா கெட்ட விஷயமும் இருக்குன்னு யார் சொல்றாங்க, நான் சொல்ல, வேதம் சொல்லுது. நமக்குள்ள வைராக்கியம் இருக்கா, நமக்குள்ள வந்து விரோதம் இருக்கா, அப்போ நம்ம கிட்டனா இருக்கு எல்லா கெட்ட விஷயமே இருக்குன்னு வேதம் சொல்லுது. இந்த வைராக்கியங்கள்ல 2 வைராக்கியம் இருக்கு. ஒன்று வந்து ஆவிக்குரிய வைராக்கியம், அது நல்ல வைராக்கியம். இன்னொன்று வந்து மாம்சத்துக்குரிய வைராக்கியம் இருக்குது. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் வைராக்கியம்னா ஆவிக்குரிய வைராக்கியம் மட்டும்தான் இருக்கணும், தவிர வேற எந்த வைராக்கியம், மாம்சத்துக்குரிய வைராக்கியம் நமக்கு என்ன, எனக்கும் இந்த சித்ராக்கும் சேர்த்து என்ன இருக்கக்கூடாது. நான் அப்படி சொல்றதுனால அப்படி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு என்ன பண்ணுவேன், நானும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்றேன். எனக்கும் என்ன இருக்கக்கூடாது, இந்த மாம்ச வைராக்கியம் இருக்கக்கூடாது. எனக்கெல்லாம் வைராக்கியம் பிடிச்சா நான் அப்படி பிடிப்பேன். சரி, நம்ம என்ன சொல்றது, ஏதாவது ஒரு பேசிட்டாலே சட்டுன்னு கோவம் வந்துடும், பேச மாட்டோம், அந்த மாதிரி வைராக்கமாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண, செருப்பால் அடிச்சோட நம்ம என்ன பண்ணோம், இறங்கி தான் போனோம், வேற என்ன பண்றது, சொல்லிட்டார மேலே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன இருக்கக்கூடாது, இந்த மாம்சத்துக்குரிய வைராக்கியம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவங்கள் நானே என்ன இருக்கணும்,
மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இது ரெண்டுமே நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம எப்படிங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கணும். இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கணும்ல. இந்த குவாலிட்டி இல்லைன்னா நம்ம எப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்க முடியும்? நம்ம எப்படி கிறிஸ்தவர்களா இருக்க முடியும்? வெள்ளைக்காரங்கெல்லாம் ஒருத்தவங்க விஷயம் எதனா பேசுனாங்கன்னா, யாருன்னா கும்பலா கூட்டமா போயிருந்தாங்கன்னா முன்னாடி யாராவது வழி அடிச்சிட்டோம் வச்சுக்க, எனக்கு வழி விடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சாரி அப்படின்னுவாங்க. ஏதாவது பேசலன்னா வச்சுக்க, பேசும்போது புரியலன்னா வச்சுக்க, எனக்கு புரியலன்னு கேட்க மாட்டாங்க, சாரி அப்படின்னுவாங்க. அந்த சாரியை அவ்வளோ அழகா அந்த சாரியை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கங்க. புரியலன்னு கேட்க மாட்டாங்க, சாரி அப்படின்னு கேட்பாங்க. வழி விடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளும் சாரி சொல்ற நம்ம பழகுறோமா? அந்த மனசு வருதா நமக்கு? நமக்கு சாரி எப்பயுமே நம்ம வாயில இருந்துட்டே இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கன்னு என்ன பண்ணணும்? நம்ம கேட்கணும். நான் என்ன உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. சரியா? மன்னிப்பு கேட்கணும், என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். இந்த ரெண்டு குணமும் கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைங்கள் இருக்கணும். நம்ம அப்பா வந்து அவர் பண்ணாத தப்புக்கே மன்னிப்பு கேட்கலையா? இந்த பிள்ளைங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்கலையா? அவர் சொல்லியிருக்கலாம், தண்டிச்சிருக்கலாம்ல. நமக்கு உதாரணமா ஒரு காட்டு போயிட்டார்ல, இது ரொம்ப கஷ்டம், எனக்குமே ரொம்ப கஷ்டம். ஆனாலும் என்ன செய்யணும்? நான் பரலோகம் போனமே, எப்படி போறது? நான் மன்னிக்காம நான் வைராகியம் நான் போக முடியாது. என்னால் நரகத்துல போய் வேக முடியாது. அந்த வீடியோலாம் பாருங்க, எவ்வளவு கொடூரமா இருக்குது. பார்த்தாலே பயமா இருக்குது. எப்படியாவது என்ன பண்ணிடணும்? பரலோகத்துக்கு போயிடணும். அப்போ என்ன பண்ண? ஊர்ல செருப்படி கூட வாங்கிக்கிறேன் சப்பா. இன்னொரு கண்ணத்தை கூட காட்டிடுறேன். ஆனா என் தயவு செய்து என்னை விட்டுறாதீங்க. நான் நரகத்துலலாம் போய் சுடு தண்ணி பட்டாலே சின்ன சூட்டையே தாங்க முடியல, அந்த சூட்டெல்லாம் தாங்க முடியாது அப்படின்ட்டு செத்து போயிட்டா நிம்மதியா இருப்போம்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிஜமான வேதனையே செத்த பிறகு தான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? பரலோகம் போயிடணும். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? வைராக்கியம் இருக்கக்கூடாது. மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இன்னொரு இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட தப்பே இல்லாத போது நீங்க சாரி கேட்டு பாருங்களேன், அப்படி இறங்கி செய்வார் ஆண்டவர். உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் தப்பே பண்ணலையே, நான் மன்னிப்பு கேட்கணும். தப்பே இல்லாதப்ப நீங்க சாரி கேட்டு பாருங்க, ஆண்டவர் வந்து அப்படி இறங்கி செய்வார். எப்பான்னு கூட்டாலும் வந்துருவார் மக, அப்பான்னு கூட்டாலே வந்துருவாரு. அப்ப இதை பாரு என்ன பண்ணுவாரு? ஏன்னா நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கிறோம்ல, அப்ப என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நமக்கு ஒண்ணு என்ன பண்ண பாரு, விடவே மாட்டாரு. நம்ம அப்பா அப்பா சொல்ற முன்னாடி அவர் வந்துருவார். அப்படியே அவரு செய்யற தேவனா இருக்கிறாரு. சங்கீதம் 133 1 எடுத்து வாசிச்சு பார்ப்போம். ம் ம் மறுபடியும் வாசிமா சத்தமா. ம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சகோதரர் என்ன பண்ணும்? ஒருமித்து வாசம் பண்றது அது இன்பமா இருக்கும், அது நன்மையா இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்பெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பிரிவினை வந்துடுது. எப்படி? அவளுக்கு 2 கொடுத்த, எனக்கு 1 தான் கொடுத்த. அவளுக்கு நீ அதை வாங்கி கொடுத்த, எனக்கு இது நீ வாங்கி கொடுக்கல. நீ அவளை தான் நேசிக்கிற, அவங்க மேலே தான் பாசம் இருக்கிற, என் மேலே பாசம் இல்லை. எங்கேருந்து வருது? சின்னதுலேருந்தே அப்படி வந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே குழந்தைங்கிட்ட என்ன பண்ணுது? அந்த பொறாமை, இந்த சகோதரிகளை வந்து அவங்க மேலே பொறாமப்படுற எண்ணம் வந்து சின்ன வயசுல என்ன பண்ணுற? சாத்தான் வந்து என்ன பண்ணுறான்? அந்த பசங்களுக்கு என்ன பண்ணுறான்? கொடுக்குறான். அப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு நீ விட்டு கொடு, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதை விட பல மடங்கு என்ன பண்ணுவாரு? உனக்கு கொடுப்பாருன்னு என்ன பண்ணோம்? அந்த பிள்ளைகளுக்கு இந்த வயசுல நம்ம சொல்லும் போது அது பெரிய பிரயோஜனமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளும் என்ன பண்ணணும்? சபையில் இருக்கிற நம்ம எல்லாரும் யாரு? நம்மளுடைய அப்பா ஏசப்பா, அவருடைய பிள்ளைங்க நம்ம தானே. அப்போ நம்ம ஒருமித்து வாசம் பண்ணணும்ல. நம்ம ஒரு மனம் இல்லாம ஆண்டவருடைய நம்ம ஜபம் பண்ணா அது கேட்கப்படுமா? கேட்கப்படாது இல்ல. அப்போ நம்ம கிட்ட ஒரு மனமா இருக்குமா? எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும்? நான் எல்லார்கிட்ட ஒரு மனமா இருக்குன்னு எத்தனை கிட்ட சொல்ல முடியும்? சொல்லவே முடியாதுல்ல. ஆனாலும் என்ன பண்றோம்? நம்ம ஒருமித்து நம்ம என்ன பண்ணணும்? வாசம் பண்ணணும். நமக்குள்ள இருக்குன்னா இருக்கக்கூடாது, கசப்புன்னு ஒன்று இருக்கக்கூடாது. எங்களுக்குலாம் நாங்கள் சொந்த பந்தத்தெலாம் விட்டுட்டு என் சபை பிள்ளைங்க தானே ஓடி வரோம். அப்போ நம்ம என்ன இருக்கணும்? நமக்குள்ள ஒரு மனம் இருக்கணும்ல, நமக்குள்ள சமாதானம் இருக்குல்ல. அப்போ நமக்குள்ளே இவ்வளோ விரோதம் இருந்தால் நம்ம வெளில போய் என்ன சொல்ல முடியும் இல்லையா? அப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சபைக்குள்ள நடக்கிற விஷயம் இந்த கேட்டுக்காண்டு வெளியே போகவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சரியா, இந்த புறஜாதிங்க அதை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அது வந்து உங்க குடும்ப விஷயத்தை நீங்க வெளியே சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. இது என் குடும்ப விஷயம், நாங்கள் வெளில சொல்ல முடியாதுன்னு அப்போ நமக்கு சபை என்னது? இதுவும் நம்மளுடைய
குடும்பம். அப்போ இந்த விஷயத்த என்ன ஆனாலும் நமக்குள்ள இருக்கணும், நமக்குள்ள பேசி தீர்த்துக்கணும். எந்த ஒரு விஷயமும் தப்பி தவறி என்ன பண்ணக்கூடாது, வெளியே போகவே கூடாது. அப்படி போச்சுன்னா அந்த குற்றத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஆள் ஆயிடுவீங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே அவரு பார்த்துட்டு இருக்காரு. நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, ஆண்டவருடைய சத்தியத்தின் பிரகாரம், அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்க நேர்மையான, நீங்க வந்து உங்க மனசுக்கு தெரியணும், யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனசுக்கு தெரியணும், நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நான் கரெக்டாக நடந்துட்டு இருக்கேன், நீங்கள் கரெக்டாக நடந்துட்டு போங்களேன். உங்கள் பின்னாடி யார் என்ன பேசினாலும் அவங்க எல்லாரையும் ஆண்டவர் தாறுமாக்கி போடுவாருங்க, தாறுமாறு ஆக்கி போடுவார். அது நிச்சயம் அவர் செய்வார். நீங்கள் மட்டும் நடந்துட்டு உங்கள் வழி நடந்துட்டு போயிட்டே இருங்க, உங்கள் ரூட் அவ்வளோ அழகாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், கிளியர் பண்ணி விடுவார். நிச்சயம் என்ன பண்ணுவார், ஆண்டவர் அதை செய்வார். உங்களை பற்றி யாராவது புறம்பா பேசும்போது அதை யார் கேட்டுட்டு இருப்பாரு, ஆண்டவர் கேட்டுட்டு இருப்பாரு. அவர் கேட்குற தேவன் தானே, அவர் என்ன பண்ணுவார், உனக்கே தெரியாது, ஆனால் என்ன பண்ணுவார், ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. எனக்கெல்லாம் வந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எங்களுக்கு இருந்த வறுமைக்கு நிறைய பின்னாடி எங்கள் பின்னாடி பேசியிருக்காங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டு இவங்க ஒன்றா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது எங்களுக்கே தெரியுது. அப்படிலாம் வந்து இவங்க இருக்கிறாங்க பாரு, இவ்வளோ கஷ்டம் இருக்கிறாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு சொல்ல முடியுதா, அந்த வார்த்தையை ஏன் காது கேட்கல, அந்த வார்த்தை யாருடைய காது கேட்டுச்சு, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுச்சுல. இவங்களுக்கு எப்பறா இதெல்லாம் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் நிச்சயம் மாத்துறாரு. அப்போ பின்னாடி பேசுறவங்க பேசட்டும், நீங்க எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரா, இதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாதா, இதெல்லாம் நான் பரலோகத்துக்கு போக தடையா இருக்குதா, தூக்கி போடு, எடுத்து போடு. ஏன்னா என்னுடைய கோல் நான் பரலோகம் போயிடணும். அப்போ இங்க இருக்கிற இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் யாருமே எங்க போகக்கூடாது, நரகத்துக்கு போகவே கூடாது. நரகத்துக்கு போவீங்களா, போவே கூடாது. நம்ம எங்க போனோம், பரலோகத்துக்கு போனோம். பரலோகத்துக்கு போனா என்ன நம்ம கூட இருக்கக்கூடாது, வைராக்கியம், பகை, கசப்பு, இன்னும் மிச்சம் இதெல்லாம் வந்து அடுத்து நம்ம சொல்லலாம். தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். பிரைஸ்லோன், நம்மளுடைய நாம மகிமைப்படுவதாக. வந்தவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மளுடைய வாழ்த்து வரவேற்கிறேன். இன்னைக்கு பாப்பாவுடைய நாள் முடிச்சு, நாளைக்கு சுதா, நாளை மறுநாள் மல்லிகா, வியாழக்கிழமை துரை, சரிங்களா? அப்படி அப்புறம் வெள்ளிக்கிழமை நார்மல் ப்ரேயர் இருக்கும். இந்த வாரம் முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த வாரம் அதுக்குரிய அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன், சரிங்களா? சபை குறித்ததான சித்ரா சொன்ன மாதிரி சபை ஊழியங்களை நம்ம இங்கேயே வச்சுக்கணும், வெளியே வந்து சொல்லக்கூடாது. பாஸ்டரை பற்றி பேசுகிறாங்கள பேசட்டும், விசுவாசிகளை பற்றி பேசுகிறீங்களா பேசிக்கிட்டோம். சபையை பற்றியும் ஊழியத்தை பற்றியும் எந்த விதத்துலேயும் சபையோடு நிறுத்திக்கணும். சபை வந்து பாவம், சரிங்களா? ஊழியம் ரொம்ப பாவம். இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப துக்கப்படக்கூடிய ஒரு காரியம். அதனால் சபை அவருடைய தலையாக இருக்கிறது, அவருடைய சரீரமாகிய சபையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சபையை குறித்து ஊழியத்தை வந்து அவர் செஞ்ச உன்னத ஊழியம், அதை பற்றியும் பேசாதீங்க. மற்ற அதை பற்றியாவது பேசிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது கணக்கு உங்களுக்கு கடவுள்கிட்ட கொடுத்துக்குவீங்க, சரிங்களா? அதனால் இப்படிப்பட்ட இந்த 40 நாள் கூட்டங்களில் இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம கற்றுக்கொள்வது தான் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுமா. என்னை கொண்டு வந்தீரே நன்றின்னு சொல்லுங்கள், இயேசுவுக்கு சொல்லுங்கள். என்னை கொண்டு வந்தீங்களே, பாதுகாத்து கொண்டு வந்தீங்களே, இந்த அருமையான ஜெப நேரத்தை எனக்கு கொடுத்தீங்களே நன்றி. எவ்வளோ தடை இருக்குது தெரியுமா? நேற்று சர்வீஸில் நீங்கள் உங்களுக்கு தெரியாது, நான் வெளியே போய் பார்த்தேன், உங்கள் ஜென்ரேட்டர் நோண்டிகிட்ருக்காங்க, ஆனால் போஸ்ட்லேருந்து மெயின் லைன் அருந்து விழுந்து கிடக்குது, கீழே கிடக்குது. நான் என்னடா திரும்பி பார்த்தா தொங்கின்னு கிடக்குது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து எல்இடி போடுறாங்க, அதனால இங்கே ஆஃப் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஊழியத்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு தடையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தர் எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டோட சமூகத்தில் இனிமேல் அந்த மாதிரி தடைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தனா ஜெபம் பண்ணுமா. தேவனே உமக்கு நன்றி. இந்த நாளில் கூட இந்த மாலை நேர கூட்டத்தை 40 நாள் கூட்டங்களிலே பங்கெடுக்க எங்களுக்கு கொண்டு வந்த தேவக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பல எதிர்பார்ப்போரோடு உட்காந்துருக்கோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர். 40 நாள் ஜெபம் முடிஞ்சு இந்த உள்ளே இருக்க இந்த கரண்ட் போஸ்ட் வெளியே போகணும் ஆண்டவர், அது உள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆண்டவர். கர்த்தர் எங்களுடைய காரியங்களை வாங்கி எங்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆண்டவரே ஒரு தரிசனம், ஒரு விண்ணப்பம் இருக்கு ஆண்டவர். இப்படியா எங்களுடைய ஜெபங்களை கேட்டு இந்த 40 நாளில் நீ அற்புதங்களை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய கேள்வி பதிலாய் மாற போகிறதுக்காக நன்றி. விளக்கம் இல்லாததுக்கு விளக்கங்களை கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இருள் வெளிச்சமாய் மாற போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே மக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கருத்தில் கொடுக்கிறோம். சமாதானத்தோடு போ கிருபைதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கட்டும். வெளியே